இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்க்குறீங்களா? என் நாத்தனாருக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. என் மகளை மதர்சாலேருந்து கூட்டிகிட்டு வரும்போதே நான் அவங்கள பார்த்துட்டு வந்துட்டேன். ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து நான் போய் பார்க்கும்போது தான் கொண்டு போட்டிருந்தாங்க போல். நானும் என் பொண்ணும் போய் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். ஏன்னா அவங்க மதரசாவுக்கு கூட்டிகிட்டு வர டைமு. கூட்டிகிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா பசங்க வேறு வீட்டுக்கு படிக்க வந்துடுவாங்க டியூஷனுக்குன்ட்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் என் ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு மறுபடியுமே போயிட்டோம். என் ஹஸ்பண்ட் வீட்டில் அதான் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் கிளம்பியாச்சு. வீடு பக்கம் ஒரு 3 ஸ்டாப்புன்றனால அல்ஹம்துலில்லாஹ். யாராக இருந்தாலும் நோய் இல்லாத வாழ்க்கையாக இருக்கணும், அதுதான் சிறந்த வாழ்க்கை. ஆனால் போகிறதுக்குள்ளே அவ்வளோ டிராஃபிக்கு. நல்லா பிஞ்சு வச்சுருக்கு. வாடை காற்றும் அதிகமாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது தடுமை மாதிரி ஆயிடுச்சு இந்த பனியில். இப்போல்லாம் நைட்டில் பனியில் போகிறத ரொம்ப அவாய்ட் பண்ணிடுறேன். இப்போ சூழ்நிலை போகணுன்ட்டு அதனால் போகணும். வேலை வேறு அதிகமாக இருந்துச்சு, துவைச்சிட்டு தான் இருந்தேன். காலையில் போட்டது வேலை வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் முட்டை சோறு, புளி மிளகான்னு சொல்லுவாங்க, அதான் செஞ்சுருந்தேன். பர்மாக்காரங்க வெறும் புளி, மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலே சூப்பராக செஞ்சிடலாம். உப்பு போட்டு இறக்குறது தான். அதுதான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியும் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. இப்போ பார்த்துட்டு தான் வரணும் அவங்கள போய். இங்கேயே பயங்கர டிராஃபிக்காக இருந்ததுனால மூவாயி தான் வண்டி போச்சு. ஸ்கூல் லீவ் வேறு விட்டாங்க. அதனால் சரி ஹாஸ்பிட்டலில் எல்லாம் முடிக்க போயிட்டாங்க. நாங்களும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி தான் இருந்தோம். எல்லோரும் பிக்னிக் போவாங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போய் என்னென்ன உடம்புக்கு பார்க்கணுமோ, ஆப்ரேஷன் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவோம். மற்ற வேறு வண்டியில் இருந்தால் அதோட சீக்கிரமே வந்தாச்சு. பார்த்துட்டு பரவாயில்ல. என்ன ஆப்ரேஷன் இந்த பெயின் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்கள் மாமனார், என் நாத்தனார் பொண்ணு, அவங்க ஹஸ்பண்ட், அவங்களாம் இருந்தாங்க. மார்னிங் போகும்போது மார்னிங்னா ஒரு 2:30 மணி, அது ஆஃப்டர்நூன் தான் சொல்லணும், மார்னிங் கூட இல்லை. வீட்டில் புளி மிளகா செஞ்சுருந்தேன். இது பர்மா டிஷ் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊற்றி சாப்பிட்டுட்டு மறு வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். என்னுடைய வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லா மக்களுக்கும் துவா அதிகமாக பண்ணுங்கள்.